பராத் இரவா? மெஹராஜ் இரவு, பராத் இரவு ரெண்டுமே. ரெண்டாவது, நம்ம காபத்துல்லாவை ஏன் எதற்காக சுத்தி வரோம், அதுக்கான விளக்கம் கொடுங்க. அதாவது பராத்து முடிஞ்சு போச்சு, மேராஜும் முடிஞ்சு போச்சு. வழங்குதா? முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க மேராஜ் இரவு இருக்குதான்னு கேட்குறாங்க. மேராஜ்னா ரஜபு மாதம் பிற 27 அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மேராஜுங்கிற பேரில் ஒரு விழா கொண்டாடுறாங்க. ஒரு நோன்பு வைக்கிறாங்க, பள்ளி வாசல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, ஒரு சிறப்பான சில தொழுகைகள்லாம் என்ன செய்கிறாங்க அன்னைக்குன்னு செய்கிறாங்க. இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் மேராஜை நம்ம நம்பணும். மேராஜ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அனுப்பி அவங்கள விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டினான். சொர்க்க நரக விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டினான். அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள், 5 வேளை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள். இதெல்லாம் உண்மை, இது ஆதாரம் உள்ளது, நம்பணும். மேராஜ் என்ன செய்யணும்? நம்பணும். இது ஏராளமான ஹதீஸுகளில் மேராஜை பற்றி இருக்கிறது. குரானில் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது இருக்குது. இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது. அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீஸில் இருக்கிறது. குரான் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மேராஜ் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சுல, அந்த தேதி எது? ரஜபு மாதம் 27ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை. போனாங்கன்னு இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாதம், இந்த சம்பவம் நடந்த இன்ன தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரசூல்லாட்ட கேட்டு எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை. அப்போ ரசூல் சொல்லலைன்னா என்ன விளங்குது? இந்த மேராஜுங்கிற ஒரு டேட்டை அங்கே கொண்டாடவில்லைன்னு விளங்குறது. கொண்டாடின டேட்டு தெரியும்ல, சஹாபாக்கள் காலத்தில் மேராஜின்னு ஒரு டேட்டை கொண்டாடி இருந்திருப்பார்களே, ஆனால் அது எந்த தேதின்னு கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். ரமலான் மாதம் 27, 21, 23, 25 கொண்டாடுறோம்ல, அது ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அது ஆதாரத்தோடு நிரூபணமாகுது. மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு, அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்பணுமே தவிர அது எந்த இரவு, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது ரஜபு மாதம் தானா, ரஜபு 27 தானா, ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லை என்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை. அந்த இரவுக்கு ஒரு நோன்பை சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் ரஜபு மாதம் 27 போனாங்க, அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள். மேராஜை நம்பணுங்கிற விஷயம் வேற, மேராஜ் கொண்டாட்டம்ங்கிறது வேற. மேராஜ் இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்தில் உண்டு, மேராஜ் இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது. இது ஒரு விஷயம். பராத் இரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டால், ஷாபான் மாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாதத்தில் பிறை 15 அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி சில 3 யாசின் ஓதி, அது முக்கியமான இரவுன்னு சொல்லி, ஒரு யாசின் பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு யாசின் நீண்ட ஆயுளுக்கு, அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு யாசின், இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி, அன்னைக்குன்னு சிறப்பாக தொழுது, விடிய விடிய தொழுது, அதுக்கும் பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், இதில் ஒரு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்குது, ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு, பராத்து இரவு, லைலத்துல் கதிருங்கிறோம். லைலத்துனா இரவுன்னு அர்த்தம்ங்க. லைலத்துனா என்ன அர்த்தம்? இரவு. லைலத்துல் கதிர்னா கதிருடைய இரவு அப்படிங்கிறது. இப்போ பராத்துங்கிறோம்ல, பராத்தை அப்படி அரபியில் சொன்னால் எப்படி சொல்லணும்? லைலத்துல் பராத். லைலத்துல் கதிர் மாதிரி சொல்கிறாங்க, என்ன சொல்லணும்? லைலத்துல் பராத்துன்னு சொல்லணும். நீங்கள் லைலத்துல் பராத்துங்கிற அந்த சொல்ல குரான்லையோ ஹதீஸ்லையோ யாரையும் எடுத்துக்காட்ட சொல்லுங்கள். அந்த சொல்லே இல்லைங்கிறேன். பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்கான்னு ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை நீங்கள் குரானில் பார்க்க இயலும்ல, பார்க்க இயலும். லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிரி, லைலத்துல் கதிரில் குரானை இறக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். கதிருடைய இரவு, லைலத்துனா இரவு. அப்போ கதிருடைய இரவில் மகத்துவமிக்க இரவில் இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பராத்து இரவுண்டு ஒன்று மார்க்கத்தில் இருந்தால் அது லைலத்துல் பராத்துன்னு அந்த சொல்லு இருக்குமா இல்லையா? இல்லையே. அப்படி ஒரு சொல்ல பராத்துங்கிற வேற தனியாக அந்த சொல்லு வருது, இந்த இரவை குறிக்கிறதுக்கு வரல. பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, பராத்துனா விடுதலை, ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளுதல், இந்த அர்த்தத்தில் பராத்து வருது. இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாச்சு குர்ஆனில் இருக்குதா? கிடையாது. அதனால தான்
இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க ஷபே பராத்துமாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களை அப்படி சொல்லுவாங்களா? ஷபே பராத்துங்கிறாங்க. இந்த ஷப்புங்கிற வார்த்தை பார்சி மொழியில் இரவுன்னு அர்த்தம். ஷப்னா என்ன? ராத்துனா இரவுங்கிறீங்கல்ல உருதுல, ஹிந்தியில். அது மாதிரி பார்சி மொழியில் ஷப்னா இரவு. ஷப்னா என்னது? இரவு. ஷபே பராத்துனா பராத் இரவுன்னு பாரசீக மொழியில். அப்போ இங்கே தான் விளங்குது. இந்த ஷியா தான் பாரசி மொழியில் இருக்கிறான், ஈரானில். அவன் தான் இதை உண்டாக்கியிருக்கிறான். இந்த ஷபே பராத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் பார்சி மொழிக்காரன், ஈரானில் இருக்கிற ஷியா இருக்கிறானே அவன் உண்டாக்குனதுனால தான் பேரே பார்சியில் வச்சுருக்கிறான். பேரே என்ன செய்யலை? லைலத்துல் பராத்துன்னு வைக்கல. அவனுக்கு அரபி தெரியாது. ஷபே பராத் அது மாதிரி. அப்போ ஷபே லைலத்துல் கதிர்னு யாராவது சொல்கிறீங்களா? அது மட்டும் லைலத்துல் கதிர் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த ஷபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது. லைலத்துல் பராத்துங்கிற சொல்லு குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் இருக்குதே, அதுவும் ஆதாரமாக இருக்கிறது. இது ரெண்டு விஷயம். மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம காபத்துல்லாவை போய் தவாபு செய்கிறோம்ல, தவாபு செய்யும் பொழுது நமக்கு இடதுபுறமாக காபத்துல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம தவாபு செய்யணும். நமக்கு வலதுபுறமாக இருக்கிற மாதிரி சுற்றக்கூடாது. இது காபான்னு வச்சுக்கிறீங்களேன், இப்படி சுற்றக்கூடாது. இப்படி சுற்றினா வலது பக்கம், எனக்கு வலது பக்கம் வந்துடுது. எப்படி சுற்றணும்? இப்படி திரும்பிக்கிட்டு தான் சுற்றணும். என் இடது பக்கம் என்ன வரணும்? காபத்துல்லா இருக்கணும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா காரியத்தையும் வலது பக்கமாக செய்யணும்னு மார்க்கத்தில் இருக்குது. எதாக இருந்தாலும் வலது தானே சிறந்தது. ஆமாம், மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் பேப்பரை கொடுப்பானே, அது கூட வலது கையில் தான் நல்லா கொடுப்பான். வலதுபுறத்துக்காரர்கள் நல்லா புகழ்ந்து சொல்கிறான். எல்லா நல்ல காரியத்தையும் வலதை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பொருளை, ஒரு பாலை கொடுக்குறாருந்தா கூட வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், முதல்ல வலது பக்கத்தில் உள்ளவர் தான் கொடுக்கணும். வலதுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யும்போது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? இடது பக்கம் எல்லா காரியத்தையும் வலதில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அது மட்டும் மாற்றமாக செய்யுதே அப்படின்ட்டு ஒரு ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு இந்த காரணத்தை எல்லா ரசூலுல்லாஹ் சொல்லலை, வழங்குதா? ஆனால் இப்போ சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு உண்மையை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உலகத்தில் எதெல்லாம் சுற்றுகிறதோ, சுற்றுறது பூரா இடமிருந்து தான் சுற்றுகிறது. எல்லாமே என்ன செய்கிறது இல்லை, இப்படி சுற்றுற இப்படி தான் சுற்றுமே தவிர இப்படி சுற்றுறது இல்லை. வலது பக்கம் இப்படி சுற்றுறது, இடமிருந்து தான் சுற்றுகிறது. இடமிருந்து வளமாகத்தான் என்ன செய்கிறது? சுற்றுற எல்லாமே சுற்றுகிறது. இப்போ உதாரணமாக இப்போ ஒவ்வொரு பொருளைங்க அணு இருக்குது, அணு இருக்குதுல்ல, இந்த பேப்பரில் எடுத்தால் கூட இதை பிரித்தா என்ன இருக்குது? இதில் அணுவை பிரித்து எடுக்கலாம். அந்த அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான்லாம் என்ன இருக்குது? உள்ள அந்த அணு கருக்கள் உள்ளே இருக்கிறது. அது கூட உள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் இதில் கோடான 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 அணுக்கள் இருக்கிறது. இதில் இருக்கிறது, எதுலையும் இருக்கிறது. எல்லா பொருளையும் அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களை உள்ளே உடைச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? அதில் எலக்ட்ரான் புரோட்டான் அதெல்லாம் இருந்து நியூட்ரான்லாம் இருந்துட்டு என்ன செய்யுது? சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த சுற்றுறது எப்படி சுற்றுதுன்னு கேட்டால் இடது பக்கமாக தான் சுற்றுது. இடப்பக்கமாக தான் என்ன செய்கிறது? சுற்றுகிறது. அப்போ அதாவது கடிகாரம் சுற்றுதுல, கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைடில் கடிகாரம் வலது பக்கம் தானே சுற்றுது. கடிகாரம் சுற்றுறது எப்படி சுற்றேன்? இப்படி தானே சுற்றேன். 1 2 3 உண்டு, இப்படி சுற்றாதுல. இங்கே ரிவர்ஸில் சுற்றாது, ஆன்டி கிளாக்குமாங்கல்ல, அப்படி சுற்றாது. ஆனால் அல்லாவுடைய எல்லா சுற்றுதலும் ஆன்டி கிளாக் தான். கிளாக் வேயில் கடிகார சுற்றல எதுவுமே சுற்றாது. பூமி சுற்றுறதா இருந்தாலும் சரி, சூரியன் சுற்றுவதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த கோள்கள் சுற்றுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ளே அந்த உயிரணு உள்ளே போகுத அது போன பிறகு முட்டைக்குள்ளே சுற்றுமே அந்த சுற்றுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது? சுற்றுனா இடது தான் அசல். சுற்றுவதில் அசல் எது? இடது தான் சுற்றுறது. அப்போ காபாவை சுற்று தானே செய்கிறோம். சுற்றுன்னு வரும்போது கரெக்டாக இயற்கைக்கு எல்லாம் திருப்பிடுறான். இயற்கையான மார்க்கம் எல்லாம் எப்படி இயற்கையாக மனுஷன் சுற்றுறதான் மாற்றி கண்டுபிடிக்கிறான். மனுஷன் சுற்றுறது கடிகாரம் கண்டுபிடிச்சான்ல, இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? கடிகாரம்னா இப்படி சுற்றுறமா கண்டுபிடிக்கிறான். ஆனால் இயற்கையோடு ஒட்டி கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கொண்டு வந்திருக்கணும். கடிகாரத்தை சரியாக அமைக்கிறதா தான் என்ன செஞ்சுருக்கணும்? இப்படி கொண்டு வராமல் இப்படி தான் கொண்டு, அதான் இயற்கை. இயற்கையில் எதை எடுத்துக்கொண்டாலும் இப்படி தான் சுற்றுது. இப்படி சுற்றலை, இப்படி சுற்றுது. சரியா? இப்படி சுற்றுது, இப்படி சுற்றலை. ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதுல. அப்போ நம்ம எல்லாமே சுற்றக்கூடிய அனைத்துமே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சுற்றக்கூடிய அனைத்துமே இடமிருந்து வளமாகத்தான் சுற்றுகிறது. அப்போ மற்ற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் அப்படி செஞ்சாலும் காபாவனைக்கு சுத்தத்தானே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைச்சவங்க தெரியும்ல, அடே நான் எல்லாம் இடமிருந்து வளமாக சுற்றுற மாதிரி தானே பண்ணியிருக்கிறேன், அதனால் நீ அப்படி பண்ணுறான்றான்ல.
இயற்கையாக சுற்றுவதில் இயற்கை வந்து இடமிருந்து வளம் தான். அப்போ தவாஃபுங்கிற சுற்றுறது தானே. காபத்துல்லா அப்படி வச்சு நம்ம சுற்றி வரப்போகிறோம். சுற்றி வர்றது என்ன செய்யணும்? இப்படி சுற்றி வாங்க, இப்படி சுத்தாமல் இப்படி சுற்றுங்க, அதான் விஷயம். அது இப்போ கண்டுபிடிச்சிடும். இதுதாங்க, இது மார்க்கத்தில் சொல்ல காரணம் இல்லை, இது சுத்த சொன்னது மார்க்கம், காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்.